இந்த ஹேர் டைய ரெண்டு பொருளை வச்சு தான் செஞ்சிருக்கோங்க. அதுவும் 2 பொடியை வச்சு தான் செஞ்சிருக்கோம். பட் 100% நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குதுங்க. வெள்ளை முடி எல்லாமே நல்ல நிரந்தரமா கருப்பா மாறிடுங்க. சினி ஆக்டர்ஸ் எல்லாமே தங்களுடைய முடியை பராமரிக்கிறதுக்காக இந்த ஹேர் டைய யூஸ் பண்றதா ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. சோ இது ரொம்பவே நல்ல ஒரு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான். இந்த வீடியோல 2 பொடியை வச்சு நம்ம செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் அது என்ன ஹேர் டை அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடியை 3 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இந்த நெல்லிக்காய் பொடியில நம்ம செய்யற இந்த ஹேர் டை வந்து நம்மளுடைய ஹேர் growthக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி தாங்க. அதுவும் நான் 3 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறோம். எவ்வளவு நெல்லிக்காய் பொடி எடுக்கிறோமோ அதே அளவு கரிசலாங்கண்ணி பொடியும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்த 2 பொடியை வச்சுதான் இந்த ஹேர் டை நம்ம செய்திருக்கோம். சோ ரொம்பவே நல்ல ஒரு 100% நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சினி ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த ஹேர் டைய வந்து யூஸ் பண்றதா சொல்லி ஒரு நியூஸ்ல நான் பார்த்தேன். ரொம்பவே வந்து எஃபெக்டிவா இருந்துச்சு. நானும் செய்து பார்த்து அப்ளை பண்ணி பார்த்தேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கட்டிலாம் இல்லாம சூப்பரா உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஓரத்துல இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஸ்பூனை வச்சு செய்யறதோட இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா நீங்க செஞ்சீங்கன்னா கட்டிலாம் சீக்கிரம் கரைஞ்சிரும். பாருங்க இப்ப கட்டிலாம் எதுவுமே இல்லை. ஸ்பூன்ல எடுத்து பாருங்க, நல்லா திக்காவும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணா தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து காய்ச்சி தான் செய்ய போறோம். அதுவும் இல்லாம நிறைய பேர் எனக்கு வந்து நெல்லிக்காய் பொடி சேர்த்தா சளி பிடிக்குது, மருதாணி பொடி சேர்த்தா சளி பிடிக்குது அப்படின்லாம் கமெண்ட்ல சொல்றாங்க. அவங்களாம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சளியே பிடிக்காது. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சு சிம்லயே வச்சு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா சிம்ல வச்சிருங்க. நல்லா வந்து கை விடாம கிளறிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த ஹேர் டைய வாரத்துக்கு ஒரு முறை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா நிரந்தரமா கருப்பாயிருங்க. சினி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து தலையில வந்து மேக்கப் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களாம் அவங்களுடைய ஹேரை பராமரிக்கிறதுக்காக இந்த 2 பொருளை வச்சுதான் வந்து ஹேரை பராமரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஹேர் growth கூட கொஞ்சம் இருந்துச்சுங்க. அங்கங்க குட்டி குட்டியா முடிகள் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே நல்ல ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை தான் இது. பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமா டார்க் கலர்ல ஆகுது. நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா நல்ல பிளாக் கலர்ல ஆயிடும் இந்த ஹேர் டை. இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் வந்து அவ்வளோ ஷைனிங்கா இருக்கும். ஹேர்ல வந்து குட்டி குட்டி முடிகள் வந்து இருக்கும் இல்லையா, ஸ்கேல்ப்ல குட்டி குட்டி முடிகள் வெடிப்புகள் இருந்துச்சுன்னா அதுவும் மறைஞ்சிருங்க. இதெல்லாமே நல்ல ஒரு சூப்பரான நேச்சுரலான இன்கிரிடியன்ட் தான் இந்த 2 பொருளுமே. ஸோ நம்ம பயம் இல்லாம இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ப்ராசஸ்ல செய்யும் போது சளி பிடிக்கவே பிடிக்காதுங்க. கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹேர் டை வந்து நல்லா திக்காவும் ஆயிடுச்சு. நம்ம ஹேர் டை அப்ளை பண்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம். ஓவர் நைட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ணலாம். இப்போ நல்லா ஆறட்டும். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இரும்புல வந்து எல்லா ஹேர் டையும் படுற மாதிரி அந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சிடலாம். மார்னிங் எந்திரிச்சு நம்ம இந்த ஹேர் டை எப்படி கலர் மாறி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. இந்த மாதிரி நம்மளுடைய ஹேர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஒரு 1/2 an hour வச்சிங்கன்னா போதும். உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா நிரந்தரமாக கருப்பாக மாறிடுங்க. இதை வந்து 1 வாட்டி 2 வாட்டி செய்தால் ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லாவே 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களால் வாரத்துக்கு ஒரு முறை போட முடியலைனாலும் மாதத்துக்கு 2 வாட்டியாவது போடுங்க. உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமாக கருப்பாயிருங்க. வெள்ளை முடி இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி முடி வந்து கொட்டுது, ஸ்கேல்ப் எல்லாம் தெரியுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, இந்த நெல்லிக்காய் பொடியையும் கரிசலாங்கண்ணி பொடியையும் சேர்த்து இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது நல்ல சூப்பரான ரிசல்ட் தெரியுங்க. இந்த ஹேர் டை தான் ரொம்பவே வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணுறதா ஒரு பேட்டியில் ஒரு நடிகை சொல்லியிருந்தாங்க.
அவங்க வந்து அவுட்டிங் போயிட்டு வந்த உடனே இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். இதுதான் அவங்களுடைய சீக்ரெட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தேன், நல்லாவே ரிசல்ட் கிடச்சிச்சுங்க. இந்த ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில்